பனைமரம் அந்த காலத்தில் ஒரு பனைமரத்துக்கு 1000 ரூபா கொடுப்பான் கல் இறக்குறதுக்கு. ஒரு 50 பனைமரம் இருந்தால் வருஷத்துக்கு 50,000 வருமானம் வரும். அதுவும் நின்று போச்சு. தென்னை மரம் 1000 ரூபா கொடுப்பான் தென்னங்களுக்கு. நீங்கள் விவசாயி ஒரு 50 மரம் 100 மரம் வச்சிருக்கவனுக்கு வருஷம் 1,50,000 பணம் வரும். இதெல்லாம் நின்று போச்சு. ஏன்னா சாராய ஆலை அதிபர்கள் தான் இந்த கல் பாலிசியை முடிவு பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் கல் இருக்கு, கேரளாவில் கல் இருக்கு, ஆந்திரா தெலுங்கானாக்காரன் எல்லா பக்கம் கல் இருக்கு. தமிழ்நாட்டில் கல்லே இல்லை. இந்த சீமா 15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. உன்னுடைய தந்தையே ஒரு கல்லறுக்கும் தொழிலாளி. இந்த கல்லறுக்கும் தொழிலாளிக்காக நீ எத்தனை போராட்டத்தை நடத்தியிருக்க? எல்லாம் சினிமா விளம்பரம், எல்லாம் ஒரு ஸ்டெண்டு.